ஆனந்தி, மோந்தா புயல் இப்போது கரையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மசூலிப்பட்டினத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த மோந்தா புயலானது 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் புயலின் தலைப்பகுதி கரையை தொட்டிருக்கலாம் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய வானிலை மையம் இந்த புயல் கரையை கடப்பது இன்று இரவு முதல் தொடங்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இரவு ஒரு 8 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரை இந்த கரையை தொடங்கும் நிகழ்வானது காக்கிநாடா பகுதியில் நிகழும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இப்போது புயலின் தலைப்பகுதி கரையை தொட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள அந்த 50லிருந்து 120 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவு உள்ள அந்த மோந்தா புயலானது அதனுடைய தலைப்பகுதி மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் ஏனாம் இடையே இப்போது அதனுடைய தலைப்பகுதி தொட்டிருக்கலாம் என்பதால் தான் பலத்த காற்றுடன் அங்கு கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் ஆந்திராவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் புயல் கரையை கடப்பதற்கான முதல் கட்ட அந்த நடவடிக்கைகள் தலைப்பகுதி, கண்பகுதி, வால்பகுதி என 3 பகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக புயல் கரையை கடக்க 5 மணி நேரத்திலிருந்து 6 மணி 7 மணி நேரம் வரை ஆகக்கூடும் என்பதால் இப்போது புயலின் தலைப்பகுதி கரையை தொற்றிருக்க கூடும் என்பதால் கரையை கடக்கும் நிகழ்வு ஆரம்பித்து விட்டது என்று தனியார் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய வானிலை ஆய்வு மையம் புயல் கரையை கடப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் வெளியிடப்படவில்லை. 50 கிலோமீட்டர் தொலைவில் புயலின் மையம் மசூலிப்பட்டினத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோந்தா புயல் மையம் கொண்டிருக்கிறது. 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது என்பதால் இன்னொரு 2-3 மணி நேரத்தில் கரையை கடப்பதற்கான தொடங்குவதற்கான முழுமையாக கரையை கடப்பதற்கான அந்த நிகழ்வுகள் தொடங்க ஆரம்பித்து விடும் என்பதால் இப்போதே அந்த புயல் கரையை கடக்க தொடங்கும் போது வேகமாக வீற்றும் காற்று மற்றும் கனமழை பொழிவு காக்கிநாடா பகுதி, மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம், ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பொழிந்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கணிப்பின்படி 8 மணியிலிருந்து அதிகாலை 3 மணிக்குள் இந்த கரையை கடக்கும் நிகழ்வு ஒட்டுமொத்தமாக நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது புயலின் தலைப்பகுதி கரையை தொற்றிருக்க கூடும் என்றும் அது மசூலிப்பட்டினம் மற்றும் ஏனாம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா பகுதியில் கரையை தொற்று அது கரையை கடப்பதற்கான முதல் கட்ட நிகழ்வு இப்போது தொடங்கி இருப்பதாக தனியார் வானிலை கணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய வானிலை ஆய்வு மையம் கரையை கடக்கும் நிகழ்வானது இன்று 8-9 மணிக்கு மேல் நிகழும் என்றும் அது இரவில் தொடங்கி அதிகாலை 3 மணிக்குள் அது நிறைவடையும் என்றும் கணித்திருக்கிறார்கள். இதனால் மோந்தா புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய நிலையில் கரையை கடக்கும் நிகழ்வும் தொடங்கிவிட்டுள்ள சூழ்நிலையில் ஆந்திரா முழுவதும் இப்போது அந்த கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய காக்கிநாடா பகுதியில் கனமழையும் காற்றும் பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது என்று வானிலை நிபுணர்கள், தனியார் வானிலை நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். இந்த புயல் கரையை கடக்கும் நிகழ்வானது இன்று இரவு நடைபெறும் பொழுது அங்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை இரவில் மழையின் அளவு குறையும் என்றும் நாளை முழுமையாக மழை விலகும் என்றும் தனியார் வானிலை நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.